الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إياك نعبد وإياك نستعين فقال النبي صلى الله عليه وسلم إذا سألت فاسأل الله وإذا استعنت فاستعن بالله أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு மரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, தீனுல் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது 5 விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு மார்க்கம். அதிலே முதலாவது அகாயித் என்பதாக சொல்வார்கள், நம்பிக்கைகள். அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்திலே நம்முடைய நம்பிக்கைகள் சீரானதாக, நேரானதாக, சத்தியமானதாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய 7 வசனங்களிலே ஒரு வசனத்திலே இப்படி சொல்வான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், நாங்கள் உன்னையே வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் என்பதாக இஸ்லாத்தினுடைய ஏகத்துவத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருவான். அல்லாஹ், உன்னை வணங்குகிறோம், உன்னிடத்திலே கேட்கிறோம், உதவி தேடுகிறோம் என்பதல்ல இந்த ஆயத்தினுடைய அர்த்தம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விளக்கத்தின் பிரகாரம் உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம், இய்யாக நஅபுது, உன்னை வணங்குகிறோம் என்பதல்ல, உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்பதல்ல,
உன்னிடத்திலே மட்டுமே யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடத்திலே மட்டுமே உதவி தேடுகிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கமாக சொல்வார்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே உன் அல்லாத யாரையும் வணங்க மாட்டோம், உன் அல்லாத யாரிடத்திலேயும் உதவி தேட மாட்டோம் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்வார்கள். ஏகத்துவத்துடைய ஆணி வேறான ஒரு ஆயத். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ் உன் அல்லாத வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். வ இய்யாக நஸ்தஈன், உன் அல்லாத வேறு யார் இடத்திலேயும் உதவி தேட மாட்டோம் என்பதாக அல்லாஹுடைய விஷயத்திலே வேறு யாரையும் இணைப்பதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இபாதத்து என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான். நம்முடைய மார்க்கத்திலே ஷரீஅத்திலே இபாதத்து என்பதாக எதெல்லாம் இருக்குமோ அதில் எதையுமே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நபிமார்களாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, நல்லோர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் செய்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது. அதே சூராவிலே அல்லாஹ் அதே கருத்தை எப்படியும் சொல்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான பாதையை காண்பித்தருளுவாயாக. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ உபகாரம் செய்தாயோ அவர்களுடைய பாதை. கைரில் மக்தூபி அலைஹிம், யாரின் மீது நீ கோபப்பட்டாயோ அவர்களுடைய பாதை அல்ல. வலல்லாலீன், வலிதவர்களுடைய பாதையும் அல்ல. வழி தவறியவர்கள் யார்? யூதர்கள், நசாராக்கள். நபிமார்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற அடிப்படையிலே நபிமார்களை வணங்கவும் ஆரம்பித்தார்கள். அவர்களை வழிதவறியவர்கள், வழிகேடர்கள் என்பதாக குர்ஆன் ஆரம்பத்திலேயே சொல்லி காண்பிக்கிறது. வலல்லாலீன், வழிதவர்களுடைய பாதை அல்ல என்பதாக மோமின்களை வாழச் சொல்லும். ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்லோர்கள்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி, அந்த நபியை பெற்றவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது. அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற அடிப்படையிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மஅபூதாக வணங்கப்படக்கூடியவர்களாக, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனாக நசாராக்கள் ஆரம்பித்த பொழுதுதான் அல்லாஹ் இதை இந்த உம்மத்துக்கு சொல்லித் தருகிறான். அந்த வழிகேடர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான், வேறு யாருக்கும் எந்த வணக்கமும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், லஅனல்லாஹுல் யஹூத் வன் நஸாரா, அல்லாஹ் யஹூதிகளை நசாராக்களை சபித்திருக்கிறான். என்ன காரணம் தெரியுமா? இத்தஹது குபூர அம்பியாயிஹிம் மசாஜித, இத்தஹது குபூர அம்பியாயிஹிம் மசாஜித, அவர்களெல்லாம் தங்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை சஜிதா செய்யும் இடமாக ஆக்கிக் கொண்டார்கள். சஜிதா என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான். எந்த நபிக்கும் சஜிதா கிடையாது, எந்த சஹாபிக்கும் சஜிதா கிடையாது. இந்த மார்க்கத்திலே எந்த இறைநேசருடைய கபருக்கும் சஜிதா கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்ல வந்தவர்கள் இவ்வளவு தூரம் எச்சரிப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி வஸனன் துஅபது.
அல்லாஹும்ம லா தஜஅல் கபரி வஸனன் துஅபது, யா அல்லாஹ் என்னுடைய கபரை வணங்கப்படக்கூடிய சிலை வணக்கமாக ஆக்கிவிடாது. சிலைகளை வணங்குவதை போல முந்தைய சமுதாயத்திலே வாழ்ந்தவர்கள் நபிமார்களுடைய கபறுகளை வணங்கியது போல, நபிமார்களுடைய கபருக்கு ருக்கு செய்தது போல, சஜிதா செய்தது போல, யா அல்லாஹ் என்னுடைய கபருக்கு சஜிதா செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு யாரும் சஜிதா செய்ய முடியாது. அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ருக்குவாக இருக்கலாம், சஜிதாவாக இருக்கலாம், வேறு எந்த வணக்கத்தினுடைய அடையாளமாக இருக்கலாம், எதையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வதை இந்த மார்க்கம் அனுமதிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சஹாபி வருவார்கள். யா ரசூலல்லாஹ், நான் வெளியூருக்கு பயணம் போய் விட்டு வந்தேன். அங்குள்ள அரசர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் எல்லாம் சஜிதா செய்கிறார்கள், காலிலே விழுகிறார்கள், சஜிதா செய்கிறார்கள். எங்களுக்கும் அனுமதி கொடுங்கள், நாங்கள் உங்களுக்கு சஜிதா செய்கிறோம் என்பதாக அனுமதி கேட்கிறார்கள். அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அந்த சஹாபியை பார்த்து, கவனிக்க வேண்டிய வார்த்தை இது, நான் இறந்து கபரிலே அடக்கம் செய்யப்பட்டால் என்னுடைய கபருக்கு நீங்கள் சஜிதா செய்வீர்களா? கவனியுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சஹாபி, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் சஜிதா செய்ய வேண்டும். மன்னர்களுக்கெல்லாம் மக்கள் சஜிதா செய்கிறார்கள், உங்களுக்கு சஜிதா செய்ய அனுமதி தாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்துல கேட்டார்கள், நான் ஹயாத் அல்ல, வஃபாத்துக்கு பிறகு, இறந்ததற்கு பிறகு என்னை அடக்கம் செய்யப்பட்ட கபருக்கு நீங்கள் வந்தால் அந்த கபருக்கு சஜிதா செய்வீர்களா? அகுன்த தஸ்ஜுது லஹு, அந்த கபருக்கு நீங்கள் சஜிதா செய்வீர்களா? ரசூலுல்லாஹுடைய கபருக்கு சஜிதா செய்வீர்களா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுகேள்வி கேட்கிறார்கள். இந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், கபருக்கு நான் சஜிதா செய்ய மாட்டேன். நபியினுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு கூட சஹாபா பெருமக்கள் சஜிதா செய்ய தயார் இல்லை. அந்த சஹாபிக்கு விளக்கமாக சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வதாக இருந்தார், மனிதர்கள் இன்னொரு மனிதருக்கு சஜிதா செய்வது ஆகும் என்று இருந்தால், நான் பெண்களுக்கு சொல்லி இருப்பேன், உங்களுடைய கணவர்மார்களுக்கு சஜிதா செய்யுங்கள். ஒரு கால் அனுமதிப்பதாக இருந்தால் வேறு யாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டேன். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்த அனுமதி கொடுக்க மாட்டேன். பெண்களுக்கு சொல்லி இருப்பேன், திருமணம் முடித்த பெண்களுக்கு சொல்லி இருப்பேன், கணவன்மார்களுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்பதாக சொல்லி இருப்பேன். யாருக்கும் இந்த உலகத்தில் இதை சஜிதா செய்ய அனுமதி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹயாத்தாக இருக்கும் பொழுதும் சஜிதா செய்ய அனுமதி இல்லை. இறந்ததற்கு பிறகு ரவுல்லா சென்றாலும் அங்கும் சஜிதா செய்ய அனுமதி இல்லை. எந்த சஹாபியினுடைய கபருக்கும் சஜிதா செய்ய இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எந்த இமாம்களுடைய கபருக்கும் சஜிதா செய்ய இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எந்த இறைநேசர்களுடைய கபருக்கும் சஜிதா செய்ய அனுமதி கிடையாது. என்ன காரணம்? ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய மார்க்கம் அழுத்தமாக சொல்கிறது, இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் உன்னை மட்டும் நான் வணங்குவோம், வேறு யாரையும் வணங்க மாட்டோம். இதனுடைய அர்த்தம் இதுதான். வேறு யாருக்கும் ருக்கு செய்ய மாட்டோம், வேறு யாருக்கும் சஜிதா செய்ய மாட்டோம், வேறு யாருக்கும் நேர்ச்சை செய்ய மாட்டோம். ஃபிக்ஹ் கிதாபுகளிலே, தஃப்சீர் கிதாபுகளிலே, மாரிஃபுல் குர்ஆனிலே இப்படி எழுதுகிறார்கள், காபாவை தவாஃப் செய்வதை போல ஒரு இறைநேசருடைய காபாவை, கபூரை யாராவது தவாஃப் செய்தால் இதுவும் ஷிர்க் தான். இதுவும் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய இபாதத். ருக்கு செய்ய அனுமதி கிடையாது இந்த மார்க்கத்திலே. அல்லாஹ் அல்லாதவருக்கு சஜிதா செய்ய இந்த மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு எதையோ நேர்ச்சை செய்வதற்கு இந்த மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. அல்லாஹ் அல்லாத வேற எந்த இடத்தையும், காபத்துல்லா அல்லாத வேற எந்த கட்டிடத்தையும், இறைநேசர்களுடைய கபறுகளை
தவாஃபு செய்வதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. என்ன காரணம்? ஈயாக்க நஅபுது, யா அல்லாஹ் உன்னை மட்டும் தான் வணங்குவோம், வேறு யாரையும் வணங்க மாட்டோம். இதுதான் இந்த ஆயத்திற்கு அர்த்தம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான். ஈயாக்க நஅபுது, யா அல்லாஹ் உன்னை அல்லாத வேறு யாரையும் வணங்க மாட்டோம். இரண்டாவது வார்த்தை வ ஈயாக்க நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னிடத்திலே மட்டும்தான் உதவி தேடும். நன்கு விளங்குங்கள், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நிறைய நபர்களுடைய ஈமான் பறிபோகி கொண்டிருக்கிறது. நிறைய நபர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே போய் சஜ்தா செய்கிறார்கள். வாழ்க்கையிலே பிரச்சனை என்று வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே உதவி தேடுகிறார்கள். அல்லாஹ் இதையும் சொல்கிறான், வ ஈயாக்க நஸ்தஈன், அல்லாஹ் உன்னிடத்திலே மட்டும்தான் உதவி தேடுவோம், அல்லாத வேறு எந்த படைப்புகளிடத்திலையும் உதவி தேட மாட்டோம். மனிதர்கள் சருகுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? எங்கெங்கேயோ பிரச்சனையை தேடி போகிறார்கள், உதவி தேடுகிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லை, இறைநேசர்களிடத்திலே சென்று குழந்தை பாக்கியம் தேடுகிறார்கள். நல்லோர்களிடத்திலே சென்று குழந்தை பாக்கியம் தேடுகிறார்கள். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை அல்லாஹுக்கு மட்டும்தான். என்ன காரணம்? அவர்களுடைய புரியுதலிலே ஏற்படக்கூடிய தவறு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சில நேரங்களிலே மனிதர்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை மனிதர்கள் மூலமாகவே நடத்துவார். அதை புரியும் பொழுது தவறாக புரிவது. மனிதர்களால் செய்ய முடியாத சில காரியங்களை சில மனிதர்களை கொண்டே அல்லாஹ் செய்வான். நபிமார்களை கொண்டு சில காரியங்களை செய்வான், வலிமார்களை கொண்டு சில காரியங்களை செய்வான். இங்கு விளங்க வேண்டியது யாரு? நாம் விளங்கி கொள்ளக்கூடாது, நபி செய்தார்கள் என்பதாக. அந்த காரியத்தை இறைநேசர் செய்தார்கள் என்பதாக விளங்கிவிடக்கூடாது. அப்படி விளங்கும் பொழுதுதான் தவறான பாதைக்கு மக்கள் போவார்கள். நபிமார்கள் ஒரு காரியத்தை மனித சக்திக்கு அப்பாற்பட்டு செய்தால் அதற்கு பெயர் முஅஜிஸா. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையின் பிரகாரம் நபிமார்களுடைய முஅஜிஸா சத்தியமானது, ஏற்க வேண்டும். வலிமார்கள் ஒரு காரியத்தை செய்தால், மனித சக்திக்கு அப்பாற்பட்டு செய்தால் அதை கராமத் என்பதாக சொல்வோம். அந்த கராமத்தும் சத்தியமானதுதான். நம்மை போன்ற சாதாரணவர்கள் அதை செய்ய முடியாது. ஒரு காரியத்தை நபிமார்கள் செய்கிறார்கள், அதை அவர்கள் தான் செய்ய முடியும். அல்லாஹ் அவர்களை செய்ய வைக்கிறான். செய்யக்கூடியவன் அல்லாஹ் என்பதாக விளங்கிவிட்டால் யாரும் தேவைக்காக வேண்டி மஹ்லூக்குகளிடத்திலே, அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே செல்ல மாட்டார்கள். குர்ஆன் மிக தெளிவாக விளக்குகிறது. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில காரியங்களை செய்தார்கள். களிமண்ணை எடுப்பார்கள், அதற்கு பறவை போன்ற உருவம் கொடுப்பார். களிமண், உயிரற்ற களிமண். அந்த களிமண்ணை எடுப்பார்கள், அதை பறவைகளை போல செய்வார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் செய்யவில்லை. வஇது தஹ்லுகு மினத் தீனி கஹைஅதி த்வைரி பிஇذنி, நான் செய்ய சொன்னேன், நீங்கள் செய்கிறீர்கள். களிமண்ணை எடுத்து பறவையாக மாற்றுவார்கள், அது பறவை உருவத்துக்கு வந்துவிடும். பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபதன்ஃபுஹு, நான் ஊதச் சொன்னேன், நீங்கள் அந்த பறவையிலே ஊதினீர்கள். ஃபதகூனு த்வைரம் பிஇذنி, அது என்னுடைய உத்தரவின் பேரில் தான் பறவையாக மாறியது, அது உங்களுடைய ஆற்றல் அல்ல. நன்கு விளங்க வேண்டும். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனிமல் நீர் பறவைகளை செய்வார்கள், ஊதுவார்கள், அது பறந்து போகும். இது ஒரு முஅஜிஸா. இந்த முஅஜிஸாவை செய்வதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான், ஈசாவே உங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது, செய்தது நான். வத்துபரிஉல் அக்மஹ வல் அபரஸ பிஇذنி, பிறவி குருடர்களை குணமாக்குகிறீர்கள், வெண்குஷ்டமுள்ளவர்களை குணமாக்குகிறீர்கள், அது உங்களுடைய வல்லமை அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய ஆற்றல் அல்லது, என்னுடைய உத்தரவின் பேரிலே நீங்கள் செய்கிறீர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி செய்வார்கள். வெண்குஷ்டமாக உள்ளவர்களை தடவி விடுவார்கள், தோலெல்லாம் சுத்தமாகிவிடும். பிறவியிலே குருடனாக இருப்பான் ஒருவன், அவனை தடவி விடுவார்கள், பார்வை வந்துவிடும். இதெல்லாம் முஅஜிஸா. இந்த முஅஜிஸாவை நீங்கள் செய்யவில்லை ஈசா அவர்களே, அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நான் செய்கிறேன். பிஇذنி என்ற வார்த்தை குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் இறந்து கிடந்த கபரை தட்டி விடுவார்கள், இறந்து கபருக்குள் உள்ளவர்கள் எழுந்திருப்பார்கள், களிமா சொல்வார்கள்,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி என்பதாக சாட்சி சொல்வார்கள். திரும்ப கபருக்குள் போக சொல்வார்கள். அந்த மையத்து ஜனாசா கபருக்குள் போகிவிடும். இதையெல்லாம் செய்வது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்கள் அல்ல என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். முஅ்ஜிஸா சத்தியமானது பெருமக்களே, வலிமார்களுடைய கராமத்து உண்மையானது, சத்தியமானது. ஆனால் நாம் என்ன விளங்குகிறோம்? அது வலிமார்களுடைய வல்லமை என்பதாக விளங்குகிறோம், நபிமார்களுடைய சக்தி என்பதாக விளங்குகிறோம். உலகத்திலே அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியிலே குனிவார்கள், எதிரிகள் எல்லாம் சுத்தி இருப்பார்கள், ஒரு பொடி மண்ணை எடுப்பார்கள், தூக்கி போடுவார்கள். எல்லோருடைய கண்ணிலும் அந்த மண்ணு போய் விழுகும். இது உங்களுடைய முஅ்ஜிஸா அல்ல, உங்களுடைய வல்லமை அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் அந்த மண்ணை எரியவில்லை, எல்லோருடைய கண்ணிலையும் கொண்டு போய் சேர்த்தது ரப்பாகிய நான். வமா ரமைத்த இது ரமைத்த, யா ரசூலல்லாஹ், அந்த மண்ணை கல்லை நீங்கள் கொண்டு போய் கண் வரை சேர்க்கவில்லை, அதை சேர்த்தது அல்லாஹ். முஅ்ஜிஸாவை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வல்லமையை படிப்பினையாக எடுக்க வேண்டும், கராமத்தை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வை உணர வேண்டும். ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு முஅ்ஜிஸாவை அல்லாஹ் கொடுத்திருந்தான். கையிலே ஒரு தடி வைத்திருப்பார்கள். அது என்ன என்பதாக கேட்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், இது கை தடி. அமாதில் கபி யமீனிக யா மூஸா கால ஹிய ஆஸா, இது கையினுடைய தடி என்பதாக சொல்வார்கள். அவர்கள் அவ்வளவுதான் விளங்கி இருந்தார்கள். அல்லாஹ் சொல்லுவான், அல்கிஹா யா மூஸா, அந்த கைத்தடியை போடுங்கள். போட்ட உடனேயே பெரிய பாம்பாக ஆகும். ஃபஇதா ஹிய ஹய்யத்துன் தஸ்ஆ, பெரும் பாம்பாக உருவாகும். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பயப்படுவார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅ்ஜிஸா. அல்லாஹ் சொல்வான், ஹுதுஹா, திரும்ப பொடியுங்கள், அதை நாம் திரும்ப அதே உருவத்திற்கு கைத்தடியாக மாற்றிக்கொள்வோம். சனுஈதுஹா சீரத்தஹல் ஊலா, அந்த பாம்பை நாம் திரும்ப கைத்தடியாக மாற்றுவோம் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான். நிறைய விஷயங்கள் நபிமார்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது, நிறைய விஷயங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது, நிறைய விஷயங்கள் நல்லோர்களுடைய விஷயத்திலே மனித சக்திக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் நடத்திருக்கிறான். ஒரு தாபிஈ சொல்கிறார்கள், ஒரு ஊருக்கு நான் பயணம் போன பொழுது இரவு நேரத்திலே ஒது செய்து விட்டு படுக்கலாம் என்கிற பொழுது ஒரு கபர் இருந்தது. அந்த ஒது செய்து விட்டு அந்த கபரிலே தலை வைத்து படுத்தேன். பிறகு அதிகாலையிலே எழுந்திருத்த பொழுது கபரிலே அடக்கம் செய்யப்பட்டவர் என்னிடத்திலே பேசினார். கபரிலே அடக்கம் செய்யப்பட்டவர் என்னிடத்திலே பேசினார், எனக்கு நீ கஷ்டம் கொடுத்து விட்டாய் என்பதாக, எனக்கு நீ கஷ்டம் கொடுத்து விட்டாய் என்பதாக சில விஷயங்களை பேசி அந்த கபருவாசி சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு அமல் செய்ய தெரியும், அமல்களுடைய நன்மையை நீங்கள் விளங்கவில்லை. நீங்கள் அமல் செய்வீர்கள், 2 ரக்காத்து தொழுவீர்கள், 4 ரக்காத் தொழுவீர்கள், தஹஜ்ஜுத் தொழுவீர்கள், எல்லாம் செய்வீர்கள், அதனுடைய மதிப்பு என்ன உங்களால் விளங்க முடியாது. ஆனால் கபருக்கு நான் வந்து விட்டேன், அந்த கபர் அமல்களுடைய மதிப்பு என்ன நான் விளங்கிவிட்டேன், என்னால் அமல் செய்ய முடியவில்லை. உங்களால் அமல் செய்ய முடியும், அமல்களுடைய மதிப்பை விளங்க முடியாது. என்னால் அமல்களுடைய மதிப்பை விளங்கிவிட்டேன், ஆனால் என்னால் அமல் செய்ய முடியாது என்பதாக அந்த கபர்வாசி பேசிய விஷயம் அந்த கபராலுடைய ஆற்றல் அல்ல, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கு கொடுத்த திறமை, ஆற்றல், அது அல்லாஹ்வை சார்ந்தது என்பதாக விளங்கும் பொழுது நாம் எந்த பிரச்சனைக்காக வேண்டியும் யாரிடத்திலையும் போய் கைகட்ட மாட்டோம். குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், ரிஸ்குடைய அபிவிருத்தியாக இருக்கலாம், வேறு எந்த பாதுகாப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்போம். அப்படி கேட்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய விஷயம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அல்லாஹ் உன்னை மட்டும் தான் வணங்குவோம், வேறு யாரையும் வணங்க மாட்டோம், உன்னிடத்திலே மட்டும் தான் தேவைக்காக வேண்டி நிற்போம், வேறு யாரிடத்திலேயும் தேவைக்காக வேண்டி நிற்க மாட்டோம். ஒரு கால் அப்படி முஅ்ஜிஸா வெளிப்பட்டால், கராமத்து வெளிப்பட்டால், அது அந்த படைப்புடைய சக்தி அல்ல,
படைத்தவனுடைய சக்தி. ஷேக் சஅதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை விளங்குவதற்கு ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெறுகிறார்கள். அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உடன்பிறந்த அந்த சகோதரர்கள் எல்லாம் அழைத்து செல்வார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஊரிலே இருக்கிறார்களோ அதே ஊரில் தான் கிணற்றிலே தூக்கி எறியப்பட்டிருப்பார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சகோதரர்கள் எல்லாம் வந்து சொல்வார்கள், யூசுஃபை ஓநாய் சாப்பிட்டு விட்டது. ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிவார்கள், யூசுஃபை ஓநாய் சாப்பிடவில்லை என்பதை விளங்குவார்கள். ஆனால் யூசுஃபுக்கு என்ன ஆனது அதை விளங்க முடியாது. யூசுஃபை ஓநாய் சாப்பிடவில்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். ஆனால் யூசுப் எங்கே இருக்கிறார்? அதே ஊரில் தான் பெருமக்களே, கனான் என்ற ஊரில் தான், கிணற்றில் தான் இருக்கிறார்கள். ஆனால் எங்கு இருக்கிறார்கள் என்ற தகவலை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் விளங்க முடியவில்லை. ஒரு நேரம் வரும், மிஸ்ருடைய ஜனாதிபதியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆகிவிடுவார்கள். தங்களுடைய சட்டையை கொடுத்து விடுவார்கள். பல்லாயிரம் மைல் தூரத்தில் இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டை வரும். அந்த சட்டையினுடைய வாசனை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைந்து கொள்வார்கள். இன்னி லஅஜிது ரீஹ யூசுஃப, யூசுஃபுடைய வாசனையை நான் பெற்றுக்கொள்கிறேன். எந்த ஊரிலே யூசுப் கிணற்றில் இருந்தார்களோ அந்த யூசுஃபை அறிய முடியவில்லை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால். அதே நேரத்தில் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் சட்டை வருகிறது. சட்டையினுடைய வாசனையை நுகர்ந்து கொள்கிறார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இதுதான். அல்லாஹ் அங்கே உணர வைக்கவில்லை. யூசுப் அவர்களுடைய உடலே கிணற்றிலே அருகில் இருந்தும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டுகொள்ள முடியவில்லை. யூசுப் அவர்களுடைய சட்டை எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருந்து வருகிறது. அந்த வாசனையை நுகரக்கூடிய சக்தியை அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். உடல் பக்கத்தில் தான் இருந்தது, ஆனால் அந்த உடலுடைய வாசனையை நுகர முடியவில்லை, கண்டுகொள்ள முடியவில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அதை அடைய முடியவில்லை. இதை சொல்லி ஷேக் சஅதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நபிமார்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது, அல்லாஹ் கொடுத்தால் மட்டும்தான். இறைநேசர்களுக்கு எந்த சக்தியும் சுயமாக கிடையாது, அல்லாஹ் கொடுத்தால் மட்டும்தான். இதை விளங்கி கொண்டவர்கள் வழி தவற மாட்டார்கள். பிரச்சனை என்று வரக்கூடிய நேரத்தில் யாருக்கும் சஜிதா செய்ய மாட்டார்கள், யாரிடத்திலையும் கையேந்த மாட்டார்கள். பிரச்சனை தேவைக்காக வேண்டி மஹ்லூக்குகளிடத்திலே, படைப்புகளிடத்திலே தேவையாக மாட்டார்கள். வலிமார்கள் விஷயத்திலே நாம் சொல்ல வருவது இதுதான். வலிமார்கள் கண்ணியமானவர்கள். நபிமார்களுக்கு அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக சஹாபா பெருமக்கள், அடுத்ததாக இமாம்கள், அடுத்ததாக வலிமார்கள். இவர்களுடைய அந்தஸ்து அவர்களுக்கு சரிசமமாக நாம் ஆக முடியாது. அந்தஸ்து என்பது வேறு, வணக்கம் என்பது வேறு. அந்தஸ்து என்பது வேறு, உதவி தேடுதல் என்பது வேறு. அல்லாஹோடு இணைக்கும் பொழுது வழி தவறி விடுவோம் பெருமக்களே. வலிமார்களுடைய கண்ணியம் உண்மையிலேயே அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்பதுதான் அஹ்லுல் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை. அதே நேரத்திலே வலிமார்களுக்கு என்பதாக இபாதத்து செய்வது, சஜிதா செய்வது, நேர்ச்சை செய்வது, அவர்களிடத்திலே உதவி தேடுவது எல்லாம் ஷிர்கான காரியம். இதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை. அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். வலிதவர்களுடைய கொள்கை அல்ல, நபிமார்களை கண்ணிய செய்யும் என்ற அடிப்படையிலே இபாதத்தை செய்ய ஆரம்பித்தார்கள் நசாராக்கள். அவர்களை வலிதவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்க்கு உள்ளதை அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டும். படைப்புகளுக்கு உள்ள கண்ணியத்தை படைப்புகளுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர கண்ணியம் செய்கிறோம் என்ற அடிப்படையிலே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்பதற்கு மாறு செய்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமானை பாதுகாத்து கொள்ளுங்கள், திரும்ப கலிமா சொல்லுங்கள் என்பதாக எச்சரித்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, திருச்சி மாவட்டம் அரியலூர் கிராமத்திலிருந்து பள்ளிவாசலுடைய கட்டுமான